விருதுநகர் தொகுதி இப்போ முக்கியமா ஒரு நட்சத்திர தொகுதியாகவே மாறி இருக்கிறது. சமத்துவ மக்கள் கட்சி சரத்குமார் அவர்கள் பாஜகவில் கூட்டணி வைப்பதாக இருந்தது. ஆனா பாஜக உடனே கட்சியை இணைத்துக் கொண்டார். அவருடைய மனைவி ராதிகா சரத்குமார் அவர்களுக்கு விருதுநகர் தொகுதியில பாஜக தரப்பில் வேட்பாளராக அவர் நிறுத்தப்பட்டிருக்கிறார். காங்கிரஸ் தரப்பில் மாணிக்கம் தாகூர், தேமுதிக தரப்பில் விஜய பிரபாகரன், கேப்டன் விஜயகாந்த், மறைந்த விஜயகாந்த் அவர்களுடைய மகன் விஜய பிரபாகரன் அவர்கள் ஒரு வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கிறார். நாம் தமிழர் கட்சி சார்பில் கௌசிக் களமிறக்கப்பட்டிருக்கிறார். இதுல மாணிக்கம் தாக்கூர், விஜய பிரபாகர், ராதிகா சரத்குமார் அப்படிங்கிறவங்க ஏற்கனவே மாணிக்கம் தாக்கூர் எம்பியாக இருக்கிறவர். விஜய பிரபாகர், ராதிகா சரத்குமார் புது முகங்களாக இருந்தாலும் அது நட்சத்திரங்களாக தான் அவங்க பார்க்கப்படுகிறார்கள். இதை பற்றி நம்ம ஆசீர்வாதம் ஆச்சாரி அவர்களிடம் கேட்கலாம். சார், இப்போ விருதுநகர் தொகுதி அப்படின்னு பார்க்கும்போது ராதிகா சரத்குமார் அவங்க ஒரு நடிகை, அப்படி அந்த ஒரு ஃபெமிலியாரிட்டி இங்க கை கொடுக்குமா? ஒரு நடிகை மட்டுமல்ல, அவங்க திரு சரத்குமார் அவர்கள் சமத்துவ மக்கள் கட்சி அப்படின்ற ஒரு கட்சியை பல வருடங்களாக நடத்தி தனித்து கூட போட்டி போட்டவர். அதனால அவர் நடிகை அப்படின்ற வட்டத்துல அவங்களை சுருக்கிறத விட அவங்க ஒரு சமூக சேவகர் அப்படின்றதுதான் நம்ம பார்க்கணும். இதுல அவங்க முதல் முறையாக போட்டி போடுகிறார்கள். அந்த போட்டியானது ரெண்டு விதத்துல ஒரு சிறப்பு மிக்க ஒரு போட்டியாக நான் கருதுகிறேன். ராதிகா அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் பிரபலமான ஒரு நபர். அவர் தொலைக்காட்சி தொடர்களில் நடித்து மக்களிடம் மிகவும், அதாவது அவங்களோட முகத்தை டெய்லி பார்த்து கொண்டிருந்த ஒரு காலமும் உண்டு. குறிப்பாக மகளிரை அவங்க அதிகம் கவர்ந்தவர்கள். இன்னொரு சமயம் பாத்தீங்கன்னா விஜய பிரபாகர் அவர் அதே சினிமா துறை கேப்டன் அவர்களுடைய மகன். அவர் ஒரு இளைஞராக அந்த இடத்துல களம் காணுகிறார். மூன்றாவதாக மாணிக்கம் தாகூர், அவர் ஒரு டெல்லி பேஸ்ட் ஒரு தலைவராகத்தான் நான் பார்க்கிறேன். 2 முறை அவர் எம்பியாக இருந்தால் கூட அவர் அதிகபட்சமாக அவர் இருந்தது அனைத்துமே டெல்லியில். ஏனென்றால் அவருக்கு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியில் ஒரு சில பொறுப்புகள் இருந்த காரணத்தால் அவர் அதிகமாக தொகுதி பக்கம் போகாமல் டெல்லியிலிருந்து அவர் பாலிடிக்ஸ் பண்ணி கொண்டு இருந்தார். அதன் காரணமாக அவர் சிட்டிங் எம்பியாக இருந்தாலும் கூட அவரால் தொகுதியை தன்னுடைய கைக்குள் அவரால் வைத்துக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. விஜய பிரபாகர் முதல் முறையாக களம் காணுகிறார். அவருடைய தந்தையினுடைய செல்வாக்க நம்பி அவர் இறங்கியுள்ளார். அதே போல் அதிமுகவுடைய அந்த ஓட்டு வங்கி அதற்கு கை கொடுக்கும் என்ற ஒரு நம்பிக்கை. ஆனால் அனைத்தையும் மீறி ராதிகா சரத்குமார் அவர்கள் பாஜகவுடைய சின்னத்தில் போட்டி போடுகிறார். அந்த சின்னமானது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு சின்னம். அந்த சின்னத்தை எங்களால் கொண்டு போய் சேர்க்க முடியும். அதன் காரணமாக அவங்களால மிகவும் எளிதாக இந்த தொகுதியை அவங்களால் வெல்ல முடியும் என்று கருதுகிறோம். அது மட்டுமல்லாமல் திரு ராம ஸ்ரீனிவாசன் அவர்கள் எங்களுடைய கட்சியை சேர்ந்த மாநில நிர்வாகி. அவர் இந்த குறிப்பிட்ட தொகுதியை கடந்த 5 வருடங்களாக அங்கு களப்பணியாற்றியுள்ளார். நல்லது கெட்டது எல்லாத்தையும் பாஜக நிர்வாகிகளோடு சேர்ந்து ஒவ்வொரு வீட்டிலும் ஏறி இறங்கி அவங்களுடைய நல்லது கெட்டதில் அவர் பங்கு கொண்டுள்ளார். அதன் காரணமாக இன்னைக்கு பாஜக ஒவ்வொரு வீடும் சென்றடைந்துள்ளது. ஒரு சில காரணங்களுக்காக அவருக்கு மதுரை தொகுதி கொடுக்கப்பட்டது. விருதுநகர் தொகுதியில் திருமதி ராதிகா சரத்குமார் போட்டி போடும் ஒரு நிலைமை உருவானது. அதுக்கு காரணம் இருக்கா? காரணம், அதாவது குறிப்பிட்ட காரணம் இருக்கா விருதுநகர் தொகுதி ராதிகா சரத்குமார் அவர்கள் பாஜக வேட்பாளராக களமிறக்கப்படுவதற்கு? அதாவது காரணம் அப்படின்றது நாங்க எங்களுடைய ஹையஸ்ட் டெசிஷன் மேக்கிங் பாடி, அதாவது சென்ட்ரல் எலெக்ஷன் கமிட்டி, அதுல பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் எங்களுடைய தேசிய தலைவர் திரு ஜே.பி. நட்டா மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அவங்க பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் எல்லாம் பார்த்து அவங்க எடுக்கக்கூடிய ஒரு முடிவு. அதில் நாங்கள் எதனால் ஒருத்தவங்களுக்கு ஒரு தொகுதி கொடுக்கப்பட்டது அப்படின்றது அவங்களுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அதை பற்றி நாங்கள் வெளியில் எதுவும் பேசுவதில்லை. எங்களை பொறுத்தவரை வேட்பாளராக யாரை நியமிக்கிறார்களோ அந்த வேட்பாளர்களுக்கு வேலை செய்ய வேண்டியது ஒவ்வொரு பாஜக தொண்டனுடைய கடமை.
குறிப்பாக ராதிகா சரத்குமார் அவர்களுக்கு வந்து அங்கு ஏற்கனவே வாக்கு வங்கி அவர் நான் ஏற்கனவே சொன்னேன் அல்லவா, சரத்குமார் அவர்கள் அங்கு ஏற்கனவே பரிச்சயமானவர்கள். அந்த சமத்துவ மக்கள் கட்சி அங்கு உள்ளது. அந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி, விருதுநகர் அந்த பகுதிகளில் வந்து அவங்களுக்கு ஒரு பலமான ஒரு கட்சியுடைய கட்டமைப்பே அங்க உள்ளது. அந்த கட்சியை எங்களுடைய கட்சியோடு இணைக்கும் பொழுது எங்களுக்கு கூடுதல் பலம் வந்த காரணத்தால் அங்கு அவர்களுடைய வெற்றி வாய்ப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது. இப்போ 2019 பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதிமுக கூட்டணியில போட்டியிட்ட தேமுதிக வேட்பாளர் அழகர்சாமி அவர் வந்து அதிக வாக்குகள் பெற்றிருக்கிறாரு. 2வது இடத்துல வந்திருக்கிறாரு. அப்போ அங்கேயும் தேமுதிகவுடைய பலமும் அங்க இருக்கா? அப்ப கடுமையான போட்டி அப்படிங்கிறது யாருக்குமானதாக இருக்கும்? பாஜகவுக்கும். நீங்க அத எதிர்த்தரப்புல யார பாக்குறீங்க? அதாவது மாணிக்கம் தாகூர் அவர்கள் 4,70,883 ஓட்டுகள் வாங்கியுள்ளார். அழகர் சுவாமி தேமுதிக சார்பாக போட்டியிட்டு 3,16,329 ஓட்டுகள், அதாவது 29.4% வாங்கியுள்ளார். அது நீங்க சொல்றது மாதிரி அவங்களுக்கு வந்து தேமுதிகவுடைய ஓட்டு வங்கி அங்கு உள்ளதுதான் இந்த 2019 அந்த டேட்டா வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுகிறது. எங்களை பொறுத்தவரை மாணிக்கம் தாகூர் வந்து அங்கு அவருக்கு ஆன்டி இன்கமென்சி ஹெவியாக உள்ளது. இன்ஃபேக்ட் வந்து அவரை வந்து வேறு தொகுதிக்கு மாற்றலாம் என்று கூட காங்கிரஸ் கட்சி யோசித்ததாக எங்களுக்கு தகவல் வந்துள்ளது. எங்களை பொறுத்தவரை நம்பர் 1 ராதிகா சரத்குமார் அவர்களும், 2வது இடத்தில் அந்த இளைஞராக உள்ள விஜய் பிரபாகர் இருப்பது, 3வது இடத்தில் மாணிக்கம் தாகூர் வந்து தள்ளப்படுவதற்கு வாய்ப்புள்ளதாக தான் நான் கருதுகிறேன். இப்போ ராதிகா சரத்குமார் பாஜகவுடைய வேட்பாளராக இருக்கிறார். கூட வந்து சமத்துவ மக்கள் கட்சியுடைய வாக்குகள், அவங்களுடைய ஆதரவு அங்க கிடைக்கும் விருதுநகர்ல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய விஜய பிரபாகரன் அதிமுகவுடைய கூட்டணியில இருக்காரு. அப்ப அதிமுகவுடைய பெரும்பான்மையான வாக்குகள் இங்க விஜய பிரபாகரனுக்கு போகும்போது அப்போ இந்த ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது யாருக்கு வரும்? எந்த முறையில ராதிகா மேலோங்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? அதான் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, இந்த தேர்தல் வந்து மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு 3வதாக ஒரு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். நல்ல திட்டங்களை கொண்டு வந்துள்ளார். நாடு சுபிச்சமாக இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு மக்கள் வாக்களிக்க இருக்கின்றார்கள். இதன் காரணமாக வந்து இதே கேள்வியை நீங்க வந்து அசம்பிளி எலெக்ஷன்ல நீங்க கேட்டிருந்தீங்கன்னா என்னுடைய பதில் வேற மாதிரி இருந்திருக்கும். இது வந்து மக்களவைக்கான தேர்தல். மக்களவையில் பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல். பிரதமரை யார் தேர்ந்தெடுக்க வேண்டும், யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று மக்கள் விரும்பும் பொழுது அவர்களுடைய முதல் விருப்பமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் இருக்கின்றார். அதன் காரணமாகத்தான் எங்களுடைய கட்சியினுடைய சிஸ்டமே நீங்க பாத்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி நம்பர் 1, நம்பர் 2 எங்களுடைய சின்னமானது அந்த தாமரை சின்னம். 3வது தான் நாங்கள் வேட்பாளர்களை பற்றி பேசுகிறோம். பிரதமர் நரேந்திர மோடிக்கான ஓட்டுகள் யார் வேட்பாளராக இருந்தாலும் சரி, எங்களை பொறுத்தவரை பிரதமர் நரேந்திர மோடிக்கான தேர்தல். அதன் காரணமாக எங்களுடைய தேர்தலில் யாரெல்லாம் எங்களுடைய கட்சியில் போட்டியிடுகிறார்களோ அவர்கள், அதனால்தான் 400 சீட்டுகளுக்கு மேலாக நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்றத நாங்கள் திரும்பி சொல்றோம். அதன் காரணமாகத்தான் நான் வந்து இதை தெளிவாக சொல்கிறேன். திருமதி ராதிகா சரத்குமார் அவர்களுடைய அந்த சமத்துவ மக்கள் கட்சி பிளஸ் பாஜகவுடைய ஒரு இணைப்பு மற்றும் அவர்களுடைய சொந்த செல்வாக்கு எல்லாத்தையும் மீறி பிரதமர் நரேந்திர மோடி. இதன் காரணமாக அண்ணாமலை அவர்களுடைய அந்த பணிகள் அங்கு வந்து அவங்களுடைய எடுத்துக்கொண்டு போன அந்த இஷ்யூஸ், அந்த லோக்கல் இஷ்யூஸ், அங்க வெள்ளம், அந்த இது வந்துச்சு இல்லைங்களா, புயல், அந்த சமயத்துல உள்ள பிரச்சனைகள், அதுக்கு நாங்கள் கண்ட களம், இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறோம். அதனாலதான் நான் வந்து திரும்பி சொல்றேன், ராதிகா சரத்குமார் அவர்கள் மிக அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். 2வது இடத்தில் வேணால் விஜய் பிரபாகர் இருக்கலாம். ஆனால் விஜய் பிரபாகருக்கு வெற்றி வாய்ப்பு வந்து வாய்ப்பே இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆக விருதுநகரை பொறுத்த வரைக்கும் களம் பாஜகவுக்கும் தேமுதிகவுக்கும் இடையில் தான் இருக்கும். ராதிகா சரத்குமார் வெர்சஸ் விஜய பிரபாகரன் அப்படிங்கறத நீங்க சொல்லியிருக்கீங்க.